கர்நாடக மாநிலம் பெலகாவியில் படிச்சு முடிச்சிட்டு வேலையே இல்லைன்னு இனி கவலைப்படாதீங்க. பிரதமரின் வேலை வாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் மூலமா நீங்களே பல பேருக்கு வேலை கொடுக்கலாம். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. பஞ்சமசாலி சமூகத்தினர் போராட்டம் நடத்தியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதை கட்டுப்படுத்த போலீசார் தடை நடத்தியிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பாரதி ராஜா இணைப்பில் இருக்கிறார். பாரதி ராஜா, வணக்கம். இந்த போராட்டம் எதற்காக நடந்தது, அங்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கை பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க பாரதி ராஜா. கண்டிப்பாக இந்த போராட்டம் எதற்காக என்றால், இடஒதுக்கீடு தொடர்பான விவகாரத்தில் பஞ்சசாலி லிங்காயத் சமூகத்தினர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கோரிக்கையை அடிப்படையாக வைத்தான் இந்த போராட்டமானது நடத்தப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு இடஒதுக்கீடு தொடர்பான மசோதாவை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்த போது பஞ்சமசாலி லிங்காயத் சமூகத்தினருக்கு முறையான இடஒதுக்கீடை வழங்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அவர்கள் 2A, அதாவது இடஒதுக்கீட்டில் ஓபிசியில் 2A பிரிவில் தங்களை சேர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார்கள். தற்போது அவர்கள் 3B வகையில் இருக்கிறார்கள். இந்த இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், 3Bயில் 5% வேலை வாய்ப்பு, அதே போல கல்வி, வேலை வாய்ப்பு, பல்வேறு விஷயங்களில் 5% இடஒதுக்கீடு மட்டுமே கிடைக்கும். அதே அவர்கள் 2A பிரிவில் சேர்க்கப்பட்டால் அவர்களுக்கு 15% இடஒதுக்கீடு பெற முடியும். இதனால்தான் அவர்கள் தங்களை 2A பிரிவில் சேர்க்க வேண்டும், ஓபிசி 2A பிரிவில் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை கர்நாடக அரசுக்கு வலியுறுத்தி வந்தார்கள். இந்த நிலையில கர்நாடகாவில் தற்போது குளிர்கால சட்டமன்ற கூட்டத்தொடர் பெலகாவியில் உள்ள சுவர்ண விதான சௌதாவில் நடைபெற்று வருகிறது. இந்த விஷயத்தை அவர்களது கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும், அரசின் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என லிங்காயத், அதாவது பஞ்சசாலி லிங்காயத் சமூகத்தினை சேர்ந்த மிருத்யுஞ்சய சுவாமிஜி தலைமையில் ஆயிரக்கணக்கான லிங்காயத் சமூகத்தினர் அங்கு இன்று போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். ஒரு கட்டத்தில் அவர்கள் அனைவரும் அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் சுவர்ண விதான சௌதாவை முற்றுகையிடுவதற்காக சென்ற போது போலீசார் அவர்களை பேரிகேடுகளை அமைத்து தடுத்து நிறுத்த முயன்றார்கள். அப்போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. வேறு வழி இல்லாமல் போலீசார் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். மேலும் இந்த போராட்டத்தை தலைமை தாங்கிய மிருத்யுஞ்சய சுவாமிஜி, அதே போல பாஜக தலைவர் யஷ்னால் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒட்டுமொத்தத்தில் கூட்டத்தொடர் நடைபெறும் இந்த வேளையில அங்கு இவ்வளவு பெரிய போராட்டம் நடத்த அனுமதி வழங்கியதிலிருந்து போராட்டக்காரர்கள் சுவர்ண விதான சௌதாவை முற்றுகையிட முயன்றது வரை ஒரு கேள்விக்குறியாகவே உள்ளது. என்றால் இந்த மாதிரியான நேரத்தில் இவ்வளவு பெரிய போராட்டத்திற்கு எப்படி போலீசார் அனுமதி வழங்கினார்கள் என்ற ஒரு விஷயமும் தற்போது கேள்விக்குறியாக இருந்திருக்கிறது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, கர்நாடகாவை பொறுத்த மட்டும் இந்த லிங்காயத்து சமுதாயத்தினர் அப்படின்றத பார்க்கும்போது 70%, அதாவது மொத்தமாக லிங்காயத் சமூகத்தினர் 14% இருக்கார்கள் மொத்த மக்கள் தொகையில. இதுல இந்த 14%ல் 70% மக்கள் பஞ்சமசாலி பிரிவை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இவர்கள் கோரிக்கையை அரசு அப்படியே புறக்கணித்து விட முடியாது என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். இது தொடர்பான விவாதம் கூட சட்டமன்றத்தில் எதிரொலிக்க தொடங்கி இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா.